ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆர்க்லாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, கட்டுமானத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற ரெட் பிரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நேரடியாக பிரிக் சேம்பருக்கு போய் ஒயர்கட் பிரிக்ஸ் அண்ட் ஹேண்ட்மேட் பிரிக்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்கிறத பார்க்க போகிறோம். ஒயர்கட் பிரிக்ஸ் அண்ட் ஹேண்ட்மேட் பிரிக்ஸ் அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் அட்வான்டேஜஸை பார்க்க போகிறோம். தரமான கட்டுமானத்துக்கு தரமான பொருட்கள் தேவை. 2 டைப் ஆஃப் செங்கல் இருக்குது. ஒன்று மிஷினால் செய்யப்பட்டது, இன்னொன்று கையால் செய்யப்பட்டது. குவாலிட்டியான பிரிக்கை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே குவிக்காக 2 டைப் ஆஃப் பிரிக்ஸையும் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஒயர்கட் பிரிக்ஸ் சேம்பர். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சேம்பரில் தான் ட்ரையான பிரிக்ஸை எடுத்துகிட்டு வந்து ஃபயர் பண்ணுவாங்க. ஃபயர் பண்ணி அதோட எண்ட் ப்ராடக்ட் தான் ரெட் பிரிக்ஸ். செங்கலை பொறுத்தவரை செங்கலில் கலர் ஆட் பண்ணுறாங்கன்னு ஒரு மித்து இருக்குது, ஆனால் அது உண்மை இல்லை. ஃபயர் பண்ண அப்புறம் அதில் உள்ள மாய்ஸ்சர்லாம் வெளியேறி பிரிக்ஸ் ரெட் கலரில் வந்துடும். இப்போ நம்ம பார்க்குறது பிரிக்ஸோட ட்ரையிங் ஏரியா. இதுதான் பிரிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோன்னே மிஷினில் இருந்து ட்ரை ஆகிறதுக்காக இங்கே அடுக்கி வைக்கிறாங்க. என்ன வித்தியாசம்னா, ஒயர்கட் பிரிக்ஸை நம்ம டைரெக்டாக சன்னில் வைக்க முடியாது, ஆனால் ஹேண்ட்மேட் பிரிக்ஸை நம்ம டைரெக்டாக சன்னில் வைக்கலாம். அதனால தான் இந்த ஒயர்கட் பிரிக்ஸை ஷெட்டில் வச்சுருக்காங்க. ஒயர்கட் பிரிக்ஸோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஹேண்ட்மேட் பிரிக்ஸை விட அதிகம். இதோட ஷேப் அண்ட் சைஸஸ் கூட பர்ஃபெக்டாக இருக்கும் ஹேண்ட்மேட் பிரிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது. வாட்டர் அப்சார்ப்ஷன் ரேஷியோவும் கையால் செய்யப்பட்ட செங்கலோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதோட ஷேப், சைஸ், ஸ்ட்ரென்த், வாட்டர் அப்சார்ப்ஷன் ரேஷியோ, இதுக்காக இந்த பிரிக்கை நிறைய பேர் விரும்புகிறாங்க. நீங்கள் பிரிக் ஒர்க் பண்ணும்போது ஒயர்கட் பிரிக்ஸ் வந்து மோட்டரோட ஜாயின் ஆக கொஞ்சம் லேட் ஆகும் ஹேண்ட்மேட் பிரிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஹேண்ட்மேட் பிரிக்ஸ் உடனே பிடிச்சிக்கும், ஏன்னா அதில் வாட்டர் அப்சார்ப்ஷன் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஒயர்கட் பிரிக்ஸை எப்படி மிஷினில் செய்கிறாங்கிறத பார்க்கலாம். பிரிக்கோட மூலப்பொருள் வந்து களிமண். வெறும் களிமண் மட்டும் இல்லை, அதில் மண்ணும் கலந்துருக்கும். இந்த மிக்சரில் நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு நல்லா வெட்டாக்கணும். இதில் ஃப்ரெஷ் வாட்டர் தவிர வேறு சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்களான்னு நீங்கள் பார்க்கணும். இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் சாயிலை கன்வேயர் பெல்ட்டில் லோட் பண்ணுறாங்க. கன்வேயர் பெல்ட் மூலமாக எக்ஸ்ட்ரூஷன் மிஷினுக்கு வந்து அங்கேருந்து சாலிட் பிளாக்ஸ் எக்ஸ்ட்ரூட் ஆகி அதை ஒயர் கட் பண்ணுறாங்க. இதுதான் ஒயர் கட் பிரிக்ஸ். அங்கேருந்து ட்ரையிங் பிளேஸ்க்கு போய் அங்கே ட்ரை ஆனதுக்கு பிறகு அங்கேருந்து ஃபயரிங் பிளேஸ்க்கு போகுது. அங்கேருந்து ஃபயர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எண்ட் ப்ராடக்டாக ரெட் பிரிக்ஸுக்கு நம்ம கைக்கு கிடைக்குது. இதுதான் நீங்கள் பார்க்குற ஃபைனல் ஒயர் கட் பிரிக். இந்த பிரிக்கை பற்றி நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். அடுத்தது ஹேண்ட்மேட் பிரிக்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதை எப்படி ஃபயர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹேண்ட்மேட் பிரிக்ஸோட பிரிக் சேம்பர். ஹேண்ட்மேட் பிரிக்ஸில் அவுட்டோர் ஏரியாவில் தான் பிரிக்ஸ் செய்வாங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். நம்ம ஹேண்ட்மேட் பிரிக்ஸ் எப்படி கையால் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒயர்கட் பிரிக்ஸ் மாதிரியே கிளே மிக்சரை வெட்டாக்கி வச்சுருக்காங்க. பிரிக் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டீல் மோல்டு ஒரு வுட் மோல்டால் தான் கையால் கல்லை அச்சடிக்கிறாங்க. முழுக்க முழுக்க கிளே கண்டென்ட்டாலேயும் பிரிக் செய்ய முடியாது, கிளே கண்டென்ட் இல்லாமையும் பிரிக் செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹேண்ட்மேட் பிரிக்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு. ஹேண்ட்மேட் பிரிக்ஸில் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் ரேஷியோ ஒயர்கட் பிரிக்ஸை விட அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரென்த்தும் ஒயர்கட் பிரிக்ஸை விட கம்மியாக இருக்கும். ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். ஒயர்கட் பிரிக்ஸை விட ஹேண்ட்மேட் பிரிக்ஸ் சீக்கிரம் செட் ஆயிரும், வாட்டர் அப்சார்ப்ஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கிறனால. ஆனால் ஒயர்கட் பிரிக்ஸ் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்சார்ப் பண்ணும். இதனால் ஒயர்கட் பிரிக்ஸ் செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹேண்ட்மேட் பிரிக்ஸை கையால் செஞ்சதுக்கப்புறமா அவுட்டோர்லேயே வெயிலில் காய விட்டுடுறாங்க. ஒரு 4 to 5 days பிரிக்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை லைட்டாக ஃபினிஷிங் பண்ணி ஃபயரிங் சேம்பருக்கு போகிறதுக்காக ஸ்டாக் மாதிரி அடுக்கி வைக்கிறாங்க. அங்கேருந்து டைரெக்டாக ஃபயர் பண்ணுற சேம்பருக்கு எடுத்துகிட்டு போய் ஃபயர் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஃபயரிங் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது ஃபயரிங் சேம்பருக்கு உள்ள இங்கே ட்ரையான பிரிக்ஸை இந்த மாதிரி அடுக்கி வச்சு அதுக்கப்புறமா ஃபயர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபயரிங் ப்ராசஸை பார்த்துட்ருக்கோம். அதிகமான டெம்பரேச்சரில் ஃபயர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மோஸ்ட்டாக விறகு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஃபயர் பண்ண. இங்கே பேட்ச் பை பேட்சாக ரொட்டேஷனில் பிரிக்ஸை ஸ்டாக் பண்ணிகிட்டே வராங்க. பிரிக்ஸை ஃபயர் பண்ண பிரிக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே வராங்க. ரிமூவ் பண்ண பிரிக்ஸை திருப்பியும் ட்ரையான பிரிக்ஸை ஸ்டாக் பண்ணிகிட்டே வராங்க. ஒரு சர்க்குலர் மோஷனில் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. நாங்கள் இந்த மூடியை திறந்து காமிக்க சொன்னோம், அவங்க திறந்து காமிச்சாங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஹை டெம்பரேச்சரில் அதை ஃபயர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு.
இப்படி ஃபயர் பண்ணும்போது அந்த கிளேயில் உள்ள வாட்டர் ஃபுல்லாக வெளியேறி அது வந்து ஒரு சாலிட் பிளாக்காக மாறுது. அதுதான் நமக்கு கிடைக்கிற செங்கல். Wirecut bricks அண்ட் ஹேண்ட்மேட் bricks இது ரெண்டையும் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸாக நாங்கள் அப்லோட் பண்ண அந்த 3 BHK ஹவுஸ் டூர் ப்ராஜெக்ட்டில் நாங்கள் இந்த சேம்பரில் இருந்து தான் bricks எடுத்தோம். நீங்கள் அந்த ஹவுஸ் டூர் வீடியோவை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்லோட் பண்ணுற ஹவுஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.